Hi friends, welcome to Sana's Lifestyle. இன்னைக்கு நம்ம மார்னிங் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சாய்பாபா பூஜை எல்லாமே பண்ணணும். இன்னைக்கு சாய்பாபா பூஜை வந்து நான் வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணுறேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. அதெல்லாம் இன்னைக்கு அதோட ரெசிபி எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அதனால் துவைச்ச துணியெல்லாம் பார்த்திங்கன்னா காயவே இல்லை, எல்லாம் கொஞ்சம் வெட்டாகவே இருக்குது. அதை வேற எடுத்து எல்லாமே நான் உள்ளே ஆற போடணும். சரி, இன்றைக்கி சாய்பாபா பூஜைன்றதுனால மேலே செடியில் பாருங்கள் அரளி பூ விட்டுருக்கு. நான் மேலே வந்து சிகப்பரளியும் வெள்ளரளியும் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பிச்சுக்கலாம். அப்புறம் செம்பருத்தி கொஞ்சம், அந்த இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் கொஞ்சம் பிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த இட்லி பூ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி மாலையாக கோத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற காம்பை வந்து பாதியாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கோக்க வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோத்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து 3 சாய்பாபா சிலை இருக்கனால நான் வந்து இந்த மாதிரி 3 மாலை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சிலை சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு நான் 3 மாலை ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம சாய்பாபா சிலையை எல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது சாய்பாபா பூஜைக்கு சாய்பாபா சிலை எப்படி கழுவணும், எப்படி இது பண்ணணும், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கழுவிட்டு இதை நம்ம ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சிலை கழுவுன தண்ணியை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல, அதாவது செடிங்களுக்கு, நம்ம தொட்டிலெல்லாம் செடி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி செடிங்களுக்கு நீங்கள் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் சாய்பாபாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பூ மாலை எல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு சாய்பாபா பூஜையை நான் முடிச்சிட்டேன். நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த அந்த அரளி பூவு, அது இல்லாமல் நான் கொஞ்சம் பட்டன் ரோஸும் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் வச்சு நான் இன்றைக்கி பூஜை பண்ணிட்டேன். சாய்பாபாவுக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா நான் பொட்டுக்கடலை, அவல், அப்புறம் சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அடுத்தது பூஜை முடிஞ்ச பின்னாடி ஸ்ரீ சாய் சத்சரிதம் புக்கு வந்து நான் எப்பயுமே படிப்பேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுல் புக்குமே வந்து ஒரே நாளில் படிக்க முடியாது. அதனால் நம்ம எப்படின்னா டைம் கிடைக்கும் போது, அதாவது கிடைக்கிற டைமை பொறுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அத்தியாயமோ இல்லைன்னா 2 அத்தியாயம், இந்த மாதிரி நமக்கு டைம் இருக்கிறத பொறுத்து படிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது தான். பாருங்கள், ஒரு அத்தியாயம் எடுத்துட்டாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து 6 பேஜஸ் வரும். அதாவது அத்தியாயத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு பேஜஸ் வந்து மாறும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், சாய்பாபா முன்னாடி நம்ம 2 விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட் லட்டு செஞ்சிடலாம். இதுவுமே நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சரி, இப்போ வந்து வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு செய்கிறதுனால நான் இன்னொரு டைம் அதை வந்து அப்படியே விளாக் மாதிரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் முந்திரி, அப்புறம் பாதாம், அப்புறம் பிஸ்தா எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கும் போது லட்டு நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் பொடிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி பார்த்தோன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நான் சீட்லெஸ் பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்துக்கு பதில் இன்னும் கருப்பு கலரில் வரும் இல்லைங்களா, அந்த பேரிச்சம்பழம் கூட போட்டு செய்யலாம். அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தி. இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை அரைச்சிட்டு நாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை வெறும் வாணலிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம வெறுமனே வறுத்தா போதும், நம்ம நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை.
இது வந்து நமக்கு லட்டுவுக்கு மேலே வந்து கோட்டிங்காக தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், அப்புறம் முந்திரி, அப்புறம் பிஸ்தா, இது 3ஐயும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த லட்டுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டுக்காக எதையுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல. அதாவது உங்களுக்கு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அந்த ஒன்லி பேரிச்சம்பழத்தில் இருக்க ஸ்வீட் மட்டும்தான். அதனால் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸு எல்லாம் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிட்லாம். இதில் வந்து எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. அது இல்லாமல் குட்டீஸ்க்குமே இது கொடுக்கும்போது டெய்லி ஒரு லட்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அதாவது வளர்கிற குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி குட்டீஸ் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரூட்ஸோ இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க, வெஜிடபிள்ஸோ. அவங்களுக்கு இந்த மாதிரி லட்டு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கன்சீவாக இருக்கவங்களும் டெய்லி இது ஒரு லட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லாவே ஒரு எனர்ஜி கொடுக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை அரைக்கும் போதே அதில் 2 ஏலக்காவும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பவுலுக்கு அப்படி மாற்றிடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து பேரிச்சம்பழத்தில் நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது பாருங்கள், ஆறிடுச்சு. நம்ம கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் தடவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கசகசால இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சு கசகசால நம்ம புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. இல்லை நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக பிடிக்காதீங்க, இந்த சைஸ் பிடிச்சா போதும். ஏன்னா இது வந்து நிறையவும் சாப்பிட முடியாது. ஒரு உருண்டை சாப்பிட்டாவே திகட்டின ஃபீல் ஆகிடும். அதனால் நீங்கள் குட்டி குட்டி உருண்டையாகவே பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.